தப்பு தான். ஏன்னா நான் ஒரு எலெக்ஷனில் நின்றுருக்கிறேன், சுயாட்சியாக நின்றுருக்கிறேன். அதனால வேண்டி நான் இதை சொல்கிறேன். நான் ஏன் தோத்தேன்னா இந்த மாதிரி சதிங்களால தான் தோத்தேன். அதான் உண்மை. கொண்டுட்டு வரல. என்னுடைய பரிவர்த்தனை டைரக்டா வேணுங்கிறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன்லயும் பயோமெட்ரிக் கொண்டுட்டு வரணும்ல. டீச்சர்ஸ் லேட்டா ஆனா அங்க ஹெட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா. ப்ரொஃபஸர் லேட்டா வந்தா அங்க பிரின்சிபால் பாக்குறாரு. எல்லாத்துக்குமே பயோமெட்ரிக், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாத்துக்குமே பயோமெட்ரிக் வந்திருக்கு. ஆனா நம்ம ஓட்டிங்ல மட்டும் எல்லாத்துலயுமே முன்னோட்டமா இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் இந்தியால வணக்கம். இப்போ தேர்தல் நம்ம தமிழகத்தில் மிக சிறப்பாக ஆரம்பமாயிட்டு தீவிரமாக பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு அரசாங்க ஊழியராக உள்ளார போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கைரேகை அவசியமாக இருக்கு. ஒரு முதியோர் உதவித்தொகை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கைரேகை அவசியமாக நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படியா ஒரு விஷயத்தில் ஏன் எலெக்ஷனில் மட்டும் இந்த கைரேகைங்கிறது அவசியம் இல்லாமல் இருக்கு? அது வந்துச்சுன்னா நல்லா இருக்குமா? உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்கு? அது இப்போ ஃபேமிலியில் ஒரு குழந்தைக்கு 8 வயசு ஆச்சுனாவே ரேகை ரேஷன் கார்டில் பதிவு பண்ண சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு அது முக்கியம். அந்த 8 வயசு குழந்தைக்கு அந்த ரேகை முக்கியம்னு சொல்லி பண்ண சொல்கிறாங்க போது இது நாட்டோட தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஏதோ நம்மளை ஆட்சி செய்கிறவங்க யாருன்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதில் இந்த கள்ள ஓட்டு நிறைய வருதுங்கிறப்போ, டிஜிட்டல்லையே வருதுங்கிறது வர்றப்போ, அந்த சந்தேகம் வர்றப்போ பயோமெட்ரிக் சிஸ்டம் ஏன் வைக்கக்கூடாதுங்கிறது அது எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்க. அது கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அதுதான் முக்கியம். அது கேட்டதுன்னா அது நல்ல சிஸ்டம் தான். பயோமெட்ரிக் சிஸ்டங்கள் ஆதார் அடையாள அட்டை கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது. அதுக்கும் ஆதார் அடையாள அட்டைக்கு ரேகை தான் வேணும், கருவிலி எல்லாம் தான் பார்க்குறாங்க. இது பயோமெட்ரிக்கிறது ஒன்று ரேகை இல்லைன்னா கண்விலி ஏதோ ஒன்று. பயோமெட்ரிக்னா அது ஏதோ ஒன்று செஞ்சாங்கன்னா பரவாயில்ல தான். நான் ஆஃபீஸில் அட்டண்டன்ஸுக்கு அதே தான் வேணுங்கிறாங்க, ரேஷன் கார்டுக்கும் வேணுங்கிறாங்க, எல்லாத்துக்கும் வேணுங்கிற போது இந்த முக்கியமான ஒரு அது ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு உண்டான செலவு ஜாஸ்தி வருமா அல்லது என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அது அங்கே தான் கேட்கணும் அவங்களுக்கு. இந்த எலெக்ஷன்ல கைரேகைங்கிறது ஒரு அவசியமா இல்லை அவசியம் இல்லையா? அது அவசியமானதுதான். அவசியம் இருக்கணும். அது இருந்தால் நல்லா இருக்கும். உங்கள் ரேஷன் கடையில் போனால் கூட அது வச்சாதான் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ எல்லாரும் பார்க்கறது தான். அதனால அது இருக்கிறது நல்லது தானே. அது இருந்தா இந்த வரக்கூடிய ஓட்டுக்கு நல்லது. அதெல்லாம் இப்போ கள்ள ஓட்டெல்லாம் இல்லை, அது பிரச்சனை. அதெல்லாம் இப்போ என்னதான் செஞ்சாலும் அதெல்லாம் மாற்றுறதுங்கிறது அவங்க நம்ம கள்ளம் பெருசாக காப்பாற்றும். அதுமாரி ஆளுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்க. இவங்க இதை கண்டுபிடிச்சா அவங்க ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிப்பாங்க. அதனால் இந்த ரேகைங்கிறது ஓரளவு அதில் தவிர்க்கும். இந்த தப்புகள் நடக்கிறத குறைக்க வாய்ப்பு இருக்கும். டிஜிட்டல் இந்தியாவில் இருந்துக்கிட்டு இன்னார வரைக்கும் பயோமெட்ரிக் எலெக்ஷனில் கொண்டுட்டு வராதது ஒரு கேள்விக்குறி தான். இந்நேரம் கொண்டுட்டு வந்திருக்கணும். எல்லாத்துலேயுமே டிஜிட்டல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் மட்டும் எந்த மாநிலத்திலையுமே எந்த ஒரு யூனியன் பிரதேசத்துலையுமே ஒரு இடைத்தேர்தலில் கூட ஒரு பயோமெட்ரிக் கொண்டுட்டு வரலைன்னா டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது கொஞ்சம் வேஸ்ட் தான். ஆனால் இந்நேரம் கொண்டுட்டு வந்திருக்கணும், இன்னும் கொண்டுட்டு வரல. அது ஏன் கொண்டுட்டு வரல அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நமக்கே தெரியும் எதனால என்ன. ஆனால் கட்டாயம் கொண்டுட்டு வந்திருக்கணும். சாதாரண ஒரு கடைக்கு போனால் கூட பில்லு கேட்குறோம். அதே மாதிரி ஏன் கொண்டுட்டு வரல? பண பரிவர்த்தனை டைரக்டா வேணுங்கிறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன்லயும் பயோமெட்ரிக் கொண்டுட்டு வரணும்ல. டீச்சர்ஸ் லேட்டா ஆனா அங்க ஹெட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா. ப்ரொஃபஸர் லேட்டா வந்தா அங்க பிரின்சிபால் பாக்குறாரு. எல்லாத்துக்குமே பயோமெட்ரிக், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாத்துக்குமே பயோமெட்ரிக் வந்திருக்கு. ஆனா நம்ம ஓட்டிங்ல மட்டும் எல்லாத்துலயுமே முன்னோட்டமா இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் இந்தியால எந்த ஒரு எலெக்ஷன்லுமே இது கொண்டுட்டு வராதது நமக்கு ஒரு கொஞ்சம் லாஸ் தான். கட்டாயம் கொண்டு வந்தோம். கட்டாயம் வந்துச்சுன்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கட்டாயம் வரவேற்பாங்க. கண்டிப்பா அது ரொம்ப அவசியம் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா இப்போ இருக்கும்போது நிறைய ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு போறாங்க. பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் அன்னைக்கு கூட ஓட்டு போறப்ப அன்னைக்கு கூட ஒவ்வொரு கட்சியில சார்ந்தவங்களும் பூத் ஏஜென்ட்டா உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும் போது நம்ம ஓட்டை இன்னொருத்தவங்க போடுறாங்க. நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒன்று பயோமெட்ரிக் கொண்டுட்டு வந்தா நம்ம ஓட்டை நம்ம போட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட போகலாம். தாராளமாக சந்தோஷமா போகலாம். எந்த ஒரு தப்பும் வராது. ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இதாக இருக்கும். இப்போ ரேஷன் கார்டுலேயே எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் தான் நமக்கு உண்ட பொருள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதையும் எடுத்துட்டு வரலாம். ஃபிங்கர் பிரிண்ட் உழுவுலைன்னா நமக்கு உள்ள பொருள் தரமாட்டாங்க, எதுவுமே தரமாட்டாங்க. அப்படி அதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப நிறைய ஊழல் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ எந்த ஊழலும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அமைதியான முறையில் வாக்கு செலுத்திட்டு பயோமெட்ரிக் முறையில்
அதாவது நீங்கள் சொன்ன போல் இங்கே ரேஷன் கடைகளாக இருக்கட்டும், அந்த பயோமெட்ரிக்ங்கிறது ரொம்ப இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இதோட நன்மை என்னென்னா, நம்ம கள்ள ஓட்டை வந்து 100% வந்து குறைக்க முடியும், தடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இனி வரும் காலங்களில் வந்து தேர்தல் ஆணையம் இந்த பரிசீலனை பண்ணி பயோமெட்ரிக் வந்து கொடுக்கணுங்கிறது ஒரு என்னுடைய கோரிக்கை, தனிப்பட்ட கோரிக்கை. ஏன்னு வச்சிங்களேன், பயோமெட்ரிக் வந்து இப்போது ரேஷன் கடைகளாக இருக்கட்டும், நம்ம ஓய்வூதியம் எடுக்கும் போதும் சரி, நீங்கள் சொல்ல போல் எல்லா இடத்துலையும் வந்து கம்பல்சரியாக இருக்குது. அப்படின்ற போது இந்த பயோமெட்ரிக் கொடுத்து நீங்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக கள்ள ஓட்டை வந்து தடுக்கலாம். அது என்னோட ஆதரவு கண்டிப்பாக உண்டு. இனி வரும் காலங்களில் தேர்தல் ஆணையம் பரிசீலித்து அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த உங்கள் சேனல் மூலயமா நான் தேர்தல் ஆணையத்துக்கு என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். கைரேகை கொண்டு தான் வரணும். கண்டிப்பாக கைரேகை கொண்டு வந்தால் தான் நல்லது. என்னுடைய ஓட்டை வந்து நான் போடுறது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். அது வந்து எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், என் மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும், எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு எதிரியோ உள்ளவங்களோ என்னுடைய கட்சிக்காரவங்களோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறது தவறான விஷயம்தான். கண்டிப்பாக கைரேகை இருந்துச்சுன்னா அவங்க எண்ணி போடுறது நல்லது. பட்டன்கிறது மறுபடியும் மாற்றுத்தக்கத்தோட இருக்கலாம், அது தவறான விஷயம்தான் பட்டனுங்கிறது. நான் ஏன் பட்டனை அழைச்சிட்டு போய் இன்னொரு பார்ட்டியை அழைச்சிட்டு போய் என் ஓட்டு போடும் போது இவங்களுக்கு முடியாதுங்க, இவங்க ஹேண்டிகேப்புன்னு சொல்லிட்டு நான் அமுக்கிற இடத்துல அவங்க அமுக்கிட்டு வந்துடுறாங்க. இது தப்பு தான். ஏன்னா நான் ஒரு எலெக்ஷனில் நின்றுருக்கிறேன், சுயாட்சியாக நின்றுருக்கிறேன். அதனால வேண்டி நான் இதை சொல்கிறேன். நான் ஏன் தோத்தேன்னா இந்த மாதிரி சதிங்களால தான் தோத்தேன். அதான் உண்மை. நான் இருக்கிறதுக்கு, நான் இங்கே கடத்தூரில் பொது இடத்துல கடை வச்சிருக்கிறதுக்கு, நான் ஜெயிச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நானும் அந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருந்தேன். அவங்க முடியாதவங்க, இவங்க ஊனமுற்றவங்க, இவங்க இந்த பாட்டி வயசானவங்க, இவங்க படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க, அவங்களால தாவி பட்டன் போட முடியாது, நாங்கள் போட்டாதான் முடியும் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. அப்படி முடியாதவங்களா இருந்தாக்கா வீட்டில் இருந்திருந்தா நம்ம உண்மையிலேயே டாக்டர் கருத்து கணிப்பை வச்சு அவங்கள கொண்டு போய் அவங்களே நம்ம வாக்குரிமை நீங்கள் என்ன யாருக்கு வேணா போடுங்கன்னு கைரேகை வச்சு வாங்கிட்டு வர்றது நல்லது. அவசியம் கொண்டு வரணுங்க. எங்கள் பயோமெட்ரிக் பொறுத்து வந்துட்டோம்னா நம்ம கைரேகை எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து ஓட்டு உரிமைங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுறோம். அந்த ஓட்டு உரிமைக்கு நம்ம ரேகை வச்சாதான் நம்ம ஓட்டு போட்டதே வந்து நிறுவனம் ஆகும். இல்லைன்னா வேறு யாரோ போட்ட மாதிரி தோணும் இருக்குது. அது மாதிரி முக்கியமாக வந்து பயோமெட்ரிக் கொண்டு வாங்க. சாதாரணமாக ரேஷன் கடைக்கு போகிறோம், அங்கே ரேகை வைக்க சொல்கிறாங்க. பதிவாகலைன்னா உங்களுக்கு அரிசி இல்லை, கோதுமை இல்லை, சர்க்கரை இல்லைங்கிறாங்க. ஆனால் மறுபடியும் 1 மணி நேரமாக 2 மணி நேரம் நிற்க வச்சு அந்த மெட்ரிக் வச்ச அப்புறம் தான் அங்கே அரிசி தர்றாங்க. அதே இருக்கும்போது நம்மளோட வாக்குரிமையை நம்ம பயோமெட்ரிக் கொண்டு வரக்கூடாது. இதை கொண்டு வரணும், அரசுகிட்ட கேட்டுக்கிறோம். கைரேகை முறை என்பது தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை விட சிறந்தது வந்து வாக்குச்சீட்டு முறை. நான் வாக்குச்சீட்டு இருக்கும்போது எண்றதுக்கு தான் லேட் ஆனிச்சு, நான் சரியாக இருந்தது. இந்த மிஷின் வந்த அப்புறம் மிஷினில் ஓட்டு போடுறது பல இடங்களில் தவறு நடக்குது. அந்த மிஷின் வேலை செய்யாமல் போகுது, அல்லது ஒரே சின்னத்தில் போய் விழுவுது. அது மாதிரியான டெக்னிக்கெல்லாம் அதுக்குள்ளே வளர்ந்து போய் கிடக்கிற விஞ்ஞானம் இருக்குது. அதனால் வாக்குச்சீட்டு முறை நல்லது. அல்லது அதை தவிர்க்க முடியலன்னா பயோமெட்ரிக் தான் நல்லது. அதுக்கான ஏற்பாடு பண்ணாங்கன்னா ஜனநாயகம் ஒழுங்காக பாதுகாக்கப்படும். இந்திய தேசிய காங்கிரஸ் தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் KV துளசிராமன். என்னை பொறுத்தவரையிலும் கைரேகை ரொம்ப அவசியம். கைரேகைங்கிறது ஒரு நல்ல திட்டங்க. அது அந்த கைரேகை வச்சாக்கா மற்றவங்க போட முடியாது. என்னுடைய ரேகை நான் தான் ஓட்டு போட வேண்டியதாக போகும். வேற ஏதாச்சும் ஆதாரம் கொண்டு வந்தாலும் இந்த ரெக்கார்ட் மாதிரி வராது. இது அவசியம், தேவை. வரலாம் பட்டன் அழுக்கிறதுக்கு இது கைரேகை அவசியம், தேவை. எல்லா எல்லா இப்போ ஜீனி கார்டு எல்லாம் தர்றாங்கன்னா அதுக்கும் இந்த கைரேகை வச்சு தான் அதான் ஜீனி கார்டு, ஜீனி அரிசி தர்றாங்க. அது ஏற்கனவே எல்லாம் அந்த கைரேகை இல்லாத போது அந்த காட்டு தூக்கிட்டு வருவாங்க, நிறைய கூட்டம் இருப்பாங்க, வரிசையாக அப்படி கொடுத்துட்டே வருவாங்க. அது சில பேருக்கு தருவாங்க, சில பேர் தர மாட்டாங்க. இந்த ஃப்ராடெல்லாம் நடக்கும். அங்கே இந்த ரேகை வந்த பிறகு ஒன்றுமே செய்ய முடியல. என் வீட்டுக்கிட்ட தான், அடுத்த வீட்டில் தான் அது குடன் இருக்குது, அங்கே அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டே இருக்குது. கைரேகை ரொம்ப அவசியம். ஆதார் அட்டை எப்படி அவசியமோ அதே போல் கைரேகையும் அவசியம். நல்லா இருக்கலாம், அது வரவேற்கப்படும். கண்டிப்பாக என் ஓட்டு நான் போட்ட ஒரு திருப்தி இருக்கும். அவசியமாக கைரேகை தேவை. கைரேகை இல்லாமல் இன்னைக்கு விஞ்ஞானத்தில் என்னென்னமோ நடக்குது. நான் போட்ட ஓட்டு வயசானவங்கள தூக்கிட்டு வர்றோம், அவங்க கைரேகை வைக்கிறோம், அவங்கவுங்க ஓட்டு அவங்க போட்டாங்கிற மன திருப்தி இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. இதனால எந்த மாதிரியான ஊழல்களை தடுக்கலாம்? இப்போ நிறைய இடத்துல வந்து அதுக்கு முன்னாடி வந்து இப்போ மின்னணு இயந்திர வாக்குப்பதிவு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு மக்களுடைய குறைகளா சொல்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு அதுல மாற்றத்தை கொடுக்கும்? நிறைய இருக்குங்க. இந்த பூச்சேட்டில் நானே உட்கார்ந்தான்னா எனக்கு தெரிஞ்ச ஆள் வந்துச்சுன்னா கண்ணடிப்பேன், நான் ஓட்டு போட்டுட்டு போயிடுவாங்க.
வர்ற ஆசிரியர் எல்லாம் புதுசாக அங்கே இருப்பாங்க. அவங்க சொந்த அந்த ஊரும் இருக்க மாட்டாங்க, வெளியூர்லேருந்து வெளி மாவட்டத்துலேருந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நடக்காமல் இது ஒரு நல்ல வாய்ப்பு. அரசாங்கம் வந்து எது பரிசீலனை பண்ணி கைரேகை தான் கொண்டு வரணும், இதுதான் நல்லது. ரொம்ப சிம்பிளா அது லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு அலைய வேண்டியது இல்லைல்ல. அவங்க போனாங்கன்னா அவங்க வந்து வச்சாங்கன்னா ஒரிஜினலா இல்லையா டூப்ளிகேட், அவங்க வந்து அத்தனை கேண்டிடேட்னுடைய ஏஜென்ட் வந்து அங்கே உட்காந்துட்டு அவங்கள செக் பண்ணி அதுக்கெல்லாம் வேலையே இல்லைல்ல. அந்த பயம் அது வச்சா அவங்க தாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது. அவங்க அதுக்கு கள்ள ஓட்டு போட்டான், அவன் போட்டான், ஏற்கனவே போட்டான் அப்படிங்கிறது எல்லாம் ஏஜென்ட்டுகளுக்கே ஒரு திருப்தியே தெரியுமில்ல. அது வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்கமான விஷயம் தான். கண்டிப்பா. அப்புறம் உங்களோட பார்வையில் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்போ பண்ணிட்டு இருந்தாங்க, அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியக்கூறும் உங்களுக்கு நினைக்கிறீங்க? அது எஸ்ஐஆர் ஃபார்ம்ங்கிறது வந்து விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சிக்காரர்கள் வந்து எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்கவுங்க ஓட்டை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. அவங்கவுங்களுக்கு வந்து நம்ம ஓட்டு இந்த பூத்தில் நம்மளோட ஓட்டு இவ்வளோ ஓட்டு இருக்குன்னா அந்த ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு பெரிய பெரிய கட்சிக்காரர்கள் கரெக்டாக பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இருந்தது வந்து நிறைய கேன்சல் ஆகிருக்குது. அதில் வந்து நார்த் சைடு நிறையா போச்சுங்கிறதெல்லாம் வந்து நம்ப முடியாது, அது எப்படி போச்சு என்னங்கிறது தெரியல. ஆனால் நம்ம சைடெல்லாம் வந்து தமிழ்நாடு விழிப்புணர்வு எப்பவுமே அது வந்து இந்த விஷயத்துலலாம் கரெக்டாக இருப்பாங்க. அது கட்சிக்காரெல்லாம் அதெல்லாம் குழந்தைன்னு கொட்ட ஓட்டாங்க அந்த மாதிரி. இதெல்லாமே வந்து அரசியலில் வந்து ரொம்ப அனுபவம் வாங்கிச்சவங்க. என்ன செய்யணுமோ அந்த டைமுக்கு அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு எஸ்ஐஆர் ஃபார்ம் அவங்களே கலெக்ட் பண்ணி பக்கத்தில் இருந்து எல்லாம் செக் பண்ணி கொடுத்து பண்ணாங்க. ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்து ஈரோடு, இந்த ஊருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சொல்கிறேன். அதுக்கு எங்கள் சைடெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. எல்லா பக்கம் அந்த கட்சிக்காரங்க எல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிட்டாங்க. அவங்க ஓட்டு மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுல அவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க. கைரேகை அவசியங்கிறது அவசியம், கண்டிப்பா அவசியம். நான் தோத்ததுக்கு காரணம் இந்த மாதிரியான ஆளுங்களால தான் நான் தோத்தேன். நான் வந்து சுயேட்சையா தான் நின்னேன். நான் எந்த அரசியல் கூட்டணியும் கட்சியிலையும் நான் நிக்கல, சுயேட்சையா தான் நின்னேன்.